இப்போ ஹோம்மேட் குங்குமம் எப்படி பண்ணலான்னு காட்டுறேன். அதுக்கு பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 1 ஸ்பூன் டர்மரிக் எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் கொடுங்க இது. அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் லைம் தேவையான அளவுக்கு ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரன்னியாக இருக்கக்கூடாது. வேணுன்ற அளவுக்கு ஸ்க்வீஸ் பண்ணி அதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. இந்த மிக்சர் வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 to 8 hours நல்லா ட்ரை ஆகணும். மாய்ஸ்சர் இருக்கக்கூடாது அதில். ஸோ ஓவர் நைட் இதை பண்ணி வச்சிட்டிங்கன்னா பெட்டர். ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கலரில் இருக்கும். இது நல்லா கொஞ்சம் கூட மாய்ஸ்சர் இல்லாமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 5 to 8 ட்ராப்ஸ் பெப்பர்மெண்ட் ஆயில் விட்டுக்கோங்க. நல்லா அது மிக்ஸ் கொடுங்க. இது வந்து ஒரு ஃப்ளேவருக்கு, ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கிறதுக்கு தான். அதுக்கப்புறமும் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகும் கலர். லைட் ரெட்டில் இருந்து கொஞ்சம் டார்க் ஆகும். ரொம்ப வந்து ரெட்டிஷாக இருக்காது. இது ரொம்ப நேச்சுரல். இதை ஒரு மாய்ஸ்சரே இல்லாத ஒரு பவுலில், ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ ரொம்ப ரெட்டிஷாகவும் இல்லாமல் ரொம்ப எல்லோவும் இல்லாமல் ஒரு மைல்டான ரெட்டிஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.